சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக சார்பில் எஸ்பி வேலுமணி தனது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஈரோடு மாவட்டம் ஓடாநிலைக்கு வருகை தந்து மரியாதை செலுத்தினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதிமுக துணை பொதுச் செயலாளர் எஸ்பி வேலுமணி கோவையிலிருந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓடாநிலை தனது ஆதரவாளருடன் சென்று தற்போது அங்க இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை நினைவில்லத்தில் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார். ஏற்கனவே இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பல்வேறு பிளவுகள் ஏற்பட்ட சூழல்ல முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பாத்தீங்கன்னா தமிழக வெட்டிக்களத்துக்கு சட்டமன்றத்திலே ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியுடன், அதாவது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் பிரிவில் இருந்தாரு. இந்த சூழல்ல அதிமுக தலைமை தீரன் சின்னமலையுடைய நினைவிடத்துல துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி நேரில் சென்று அங்கு மரியாதை செலுத்த வேண்டும் மாதிரி அறிக்கை விடப்பட்டிருந்தது. இதை ஏற்று அவர் இந்த பகுதியில அந்த மரியாதை செலுத்தி விட்டால் அதிமுக இவங்க இருவருக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லை, மீண்டும் அதிமுகவுடன் சேர்ந்து பணி செய்வார் என அதிமுகவுடைய மத்தியில அவர்கள் தொண்டர்கள் மத்தியிலும் பரவலாக பேசப்பட்டிருந்தது. அவர் செல்வாரா மாட்டாரா என்ற பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில இன்று கோவையிலிருந்து அவருடைய ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோருடன் சேர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை நினைவிடத்திற்கு சென்றிருந்தார். அப்போது ஈரோடு மாவட்ட எல்லையிலேயே அங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியினர் எஸ்பி வேலுமணியை அழைத்து சென்று தற்போது அங்க அவங்க அந்த நினைவிடத்துல மரியாதை செலுத்தியிருக்காங்க. இதன் மூலமா நமக்கு அதிமுகவில் இருந்த, அதாவது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கும், அதாவது பொதுச் செயலாளருக்கும் இருந்த மனக்கசப்பு நீங்கி இருக்கிறது என்ற ஒரு சிக்னலாக ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்கிறோம். அப்படி இன்று தீரன் சின்னமலைக்கு அவர் அவருடைய மரியாதையை கட்சி அதிமுக சார்பாக வைத்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் மீண்டும் அவருடைய கட்சி சார்பான பணிகளை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வேகப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.